पति ब्रह्मचारी। உன்னோட நிலைமைக்கு யாருப்பா காரணம்? உன்னை யாருப்பா அடிச்சா? அவன் பேரை சொல்லு, பேரை சொல்லுடா. ஈஷாவோட அண்ணன் அனுராக் தான். இங்க பாருங்க பூரன் சார், இனிமே என்கிட்ட எந்த காசும் எதிர்பார்த்து இங்க வராதீங்க. நான் உங்களுக்கு பணம் கொடுத்ததே எங்க ஈஷா அங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். ஆனா அங்க ஈஷாவும் சந்தோஷமா இல்ல. இங்க அவளுக்கு என்ன வாழ்க்கை கிடைச்சதோ அங்க அவளுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கவே இல்லையே. அதனால இனிமே இந்த பணத்தை பத்தின விஷயத்த மறந்துருங்க. பணம் தர முடியாதுன்னு சொல்றாங்க. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? பாஸ்தா அப்புறம் ஐஸ்கிரீம் இதெல்லாம் நான் எப்படி வாங்கி தருவேன்? என் பொண்டாட்டிக்கிட்ட என்ன சொல்லுவேன்? பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. எப்படி அவங்க சொல்லலாம்? இங்க பாருமா, உனக்கு நாங்க எப்பவுமே நல்லது மட்டும் தான் நினைச்சிருக்கோம். ஆனா உன் அண்ணன் கிட்ட சொல்லி என் புருஷனை இப்படி போட்டு அடிக்க சொல்லிருக்கியே. மோனிகா, நீ ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் ஏன் இப்படி பண்ண போறேன்? போதும், நிறுத்து. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. அத்தை சொன்னது சரியாதான் இருக்கு. பணக்காரங்க எந்த காலத்திலயும் நல்லது பண்ண மாட்டாங்க. இங்க பாருமா மோனிகா, பூரனுக்கு நடந்த விஷயம் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். இல்லன்னு சொல்லல, முழுக்க முழுக்க தப்பு தான். ஆனா அந்த தப்பு மருமகளோட அண்ணன் பண்ணியிருக்காமா. இதுல இவ தப்பு என்ன இருக்கு? போதும் மாமா, தயவு செஞ்சு நிறுத்துங்க. இவ இந்த மாதிரி சொன்னதுனாலதான் என் புருஷனை போட்டு அடிச்சிருக்காங்க. இல்லைன்னா அனுராக்கும் என் புருஷனுக்கும் என்ன விரோதம் இருக்க போகுது சொல்லுங்க? இங்க பாருங்க கொழுந்தனாரே, இன்னைக்கு நடந்த விஷயம் இருக்கே, அதுக்கு முழுக்க முழுக்க இவதான் பொறுப்பேத்துக்கணும். எல்லாரும் மறக்கலனா ஒரு விஷயத்த நான் ஞாபகப்படுத்துறேன். இந்த மருமக அவளா இஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு வரல. உங்களோட செல்ல புள்ள வலு கட்டாயமா இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். இவன் குலாப் மாளிகையில போய் அடிமை வேலை பாக்குறானே, இவன் கிட்ட சொல்லுங்க. இவன் அங்க போவான், இவன் அனுராக் கிட்ட போவான், போய் பூரன் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி சொல்லுவான் அவன் கிட்ட. இத பத்தி இப்பவே நான் ஐயா கிட்ட பேச போறேன். நெல்லு சுரேஷ், நீ யாருக்கிட்டயும் பேசக்கூடாது. தப்பு இவ அண்ணன் தானே பண்ணிருக்கான். அதனால இவதான் அதுக்கு பொறுப்பேத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டாகணும். இந்தா, இப்பவே உங்க அண்ணனுக்கு போன் போடு. போன் பண்ணி பூரன் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. போட. நீ போன் பண்ணாதமா. நீங்க பேசுறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. நீ அண்ணன் பண்ண தப்புக்கு தங்கச்சி எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்? இது ரொம்ப தப்பான விஷயம். ஆனா இதுக்காகலாம் நீங்க இவளை தண்டிக்க கூடாது அண்ணி. இப்படி நடக்காதுதான். இருந்தாலும் அதித்தி வீட்டுல அதித்திக்கு இப்படி தண்டனை கொடுத்தா நீங்க சும்மா இருப்பீங்களா சொல்லுங்க? ஒருவேளை நம்ம வீட்டு ஆளுங்க தப்பு பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான தண்டனைய அதித்தி தான் அனுபவிச்சு ஆகணும். அட, என்ன ஆனாலும் சரி, இவ போன் பண்ணிதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, அவங்க அண்ணனை போன்ல மன்னிப்பு கேட்க சொல்லணும். இந்தா போன் பண்ணு. போன் பண்ணடின்னு சொன்னேன். போன் பண்ண போறியா இல்லையா? ஏன் இப்படி பண்ண குஷ்பு? ஏன்? சரளா மேடா,
இவங்க எதுக்கு எனக்கு கால் பண்றாங்க, அதுவும் இந்த நேரத்துல? சொல்லுங்க, என்ன விஷயம்? அண்ணே, நான் ஈஷா பேசுறேன். அண்ணே, நீங்க இன்னைக்கு என் வீட்டுக்காரோட அண்ணன் அடிச்சிருக்கீங்க. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன, அவன் உன் புருஷனோட அண்ணனா? ஆமா அண்ணே, உங்களை மாதிரி அவரும் எனக்கு அண்ணன் தான். நீங்க அவரை அடிச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ண தப்புக்கு தண்டனையா அவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டாகணும்னே. என்ன நீ கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு வேலை கூட வக்க இல்லாதவனா நான் எதுக்கு அடிச்சேன்னு அவங்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டு பாரு. அண்ணே, விஷயம் என்ன வேணா இருக்கட்டுமே, எதுவா இருந்தாலும் பேசி கூட தீர்க்கலாமே. அண்ணே, நீங்க கை ஓங்கி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. வேற வழியே இல்லைண்ணே, நீங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். உனக்கே தெரியும்ல, குலாப் மலைக்கு சேர்ந்த எந்த ஆம்பளையும் மன்னிப்பு கேட்க மாட்டானே. அது மட்டும் இல்லாம அவன் நம்ம வீட்டு வேலைக்காரன். எந்த காலத்துல எஜமா வேலைக்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்டதா சரித்திரமே கிடையாது. இது நடக்கும் நடக்காது. இன்னொரு வாட்டி எனக்கு கால் பண்றதுக்கு முன்னாடி குஷ்பு கூட என்ன பண்ணிட்டு இருந்தானே நீயே ஒரு வாட்டி அவங்கிட்ட கேள். அண்ணே, அவன் மன்னிப்பு கேட்கலல்ல? எனக்கு அப்பவே தெரியும்டி. ஆனா இந்த விஷயம் இதோட முடிய போறதில்ல. இதுக்கான பிராய்ச்சித்தத்தை நீதான் பண்ணி ஆகணும். ஏன் பையன் பூரண உங்க அண்ணன் செருப்பால அடிச்சான் இல்லையா? போ, பூரணோட செப்பலை எடுடி. அப்புறம் உன் தலையில நீயே அடிச்சுக்க. இது மட்டும் இல்ல, அவ முன்னாடி நீ மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டாகணும். போதும், ரொம்ப ஓவரா போறீங்க. இந்த வீட்டு மருமகளை நீங்க அவமானப்படுத்துறீங்க. நீ யார மருமகன் சொல்றீங்க? அவளை நான் மருமகளா ஏத்துக்கவே இல்லை. என் பையனுக்கு இந்த நிலைமைனா அதுக்கு காரணம் இவதான். நான் இதை மறக்க மாட்டேன். செப்பல் எடு. போய் பூரனோட செப்பலை எடு. என்ன பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? தினம் தினம் இந்த வீட்டுல நீ கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்க. பத்தாதுக்கு நான் வேற உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே இந்த வீட்டை விட்டு நீ போகிறதுக்காக தான். ஆனா நீ இந்த மாதிரிலாம் அவமானப்படணும்னு நான் எந்த காலத்திலயும் நினைக்கல. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, வெயிட் பண்ணு. நீ யார் சொல்றதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏன் அண்ணனோட தப்பு. இதுக்கு தண்டனையை நான் தான் அனுபவிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, மாமா ப்ளீஸ். இந்த ஈஷாக்கு தண்டனை கிடைச்சாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். பாவம் என் புருஷன், அவரை போட்டு அடிச்சு காயப்படுத்திருக்க ஒண்ணு. அட, எப்படி கரண்ட் கட்டாச்சு? ஆர்த்தி காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லாரும் வாங்க, முதல்ல தீபாரதனை காட்டுவோம். பெரியமா நீங்களும் வாங்க. வா மருமகளே, வா.
இன்னைக்கு சூரஜ் பூஜை பேரை சொல்லி உன்னை காப்பாத்திட்டா. ஆனா நான் உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட போறது இல்லடி. பூரணனா 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 என் அண்ணன் சார்பா மனசார நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி. இல்லை ஈஷா, இதில் உன் தப்பு எதுவும் இல்லை. என்ன தைரியம் தான் நீ என் போனை புடுங்குபடி? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க சொல்ல போன விஷயம் தப்பானது. அப்புறம் நீங்க அந்த பூரண் அடிக்கிறதுக்கு என்னங்க அவசியம் வந்துச்சு? சரியா சொன்ன. யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள தான் அடிக்கணும் இல்லையா? என் முன்னாடி பத்தினி மாதிரி நடிக்கிற, ஆனா எனக்கு பின்னாடி நீ ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க கூட ஊர் மேய்ச்சிட்டு இருக்கியா? நீங்க என்ன சொன்னீங்க? நானா? அவன் கூட என்ன தப்பா பேசுறீங்க? இந்த அப்பாவியான முகத்துக்கு பின்னாடி ஒரு கிரிமினல் மூஞ்சி இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் உண்மையை தான் சொல்றேன். அதாவது நீ எந்த உண்மையை மறைச்சியோ அந்த உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் இந்த குழந்தை எந்த இல்ல அவனோட தானே. ஏன்னா என்னால அப்பாவாக முடியாதுல. போதும், நிறுத்துங்க. தயவு செஞ்சு நிறுத்துங்க, நிறுத்துங்க. நீங்க உண்மையிலேயே வெக்கப்படணுங்க. ஏன்னா உங்க பொண்டாட்டி மேல இப்படி ஒரு கீழ்த்தனமான பழி போடுறதுக்கு. இந்த குழந்தை பத்தின உண்மை உங்களுக்கு தெரியணும்ல. இது நம்ம குழந்தைங்க. இங்க பாருங்க, நான் அம்மா ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு எனக்கு என் வயித்துல நம்ம குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஏன்னா அப்பதான் நமக்கு நம்மளோட குழந்தை கிடைக்கும். இங்க பாருங்க, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே என் கூட வாங்க. பாருங்க பாருங்க, இது எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலோட பில்ஸ்ங்க. இதோ இதோ இதெல்லாம் அந்த ரிப்போர்ட்ஸ்ங்க. நல்லா பாருங்க. இங்க பாருங்க, நீங்க ஒரு முறை என்கிட்ட இதை பத்தி கேட்டிருக்கலாம். அவசரப்பட்டு என் மேல கேவலமான பழி போட்டுட்டீங்களே. சரி, இதான் விஷயம்னா அவன் எதுக்கு அடிக்கடி பார்க்க வந்துட்டு இருக்கான்? அது ஈஷா புருஷனோட அண்ணன். அவரு நான் அவருக்கும் அவரோட மனைவிக்கும் மாசம் மாசம் பணம் கொடுக்கறேன். அப்பதான் நம்மளோட ஈஷா அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருப்பாங்கிறதுக்காக. ஆனா இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட மறைச்ச? எதுக்கா? ஏன்னா இந்த வீட்ல, இந்த மாளிகையில ஆம்பளைங்க மட்டும்தான் பேச முடியும். ஏன்னா பொம்பளைங்க இந்த வீட்ல பேசுறதுக்கு கூட முழு சுதந்திரம் கிடையாது. சரி, இப்ப நீங்களே என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஏதாவது ஈஷாக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா நான் சொல்றதை நீங்க கேப்பீங்களா? ஒருவேளை மாமாவுக்கு அவரோட பெரிய பையன் வந்து அப்பாவாக முடியாது, இந்த வீட்டுக்கு வாரிசு கொடுக்க முடியாதுன்னா இந்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சா உங்களை வீட்டுல இருக்க விடுவாரா? உங்களால உங்களோட வீக்னஸ பத்தி எல்லாரும் முன்னாடி ஓப்பனா பேச முடியுமா? பேச முடியாதுல்ல. கண்டிப்பா பேச முடியாதுங்க. இதனாலதான் அமைதியா இருந்தேன். அப்பதான் அந்த வீட்டுல சந்தோஷம் நிலைச்சு நிக்கும். அப்பதான் நம்ம உறவு நீடிக்குங்க. அப்பதான் நீங்க கௌரவமா இருப்பீங்க. இது எல்லாத்தையும் உங்க கௌரவத்துக்காக தான் பண்ண, இந்த வீட்டுக்காக தான் பண்ண. ஆனா நீங்க என்னன்னா, என்ன விஷயம் சுவராஜ்? உன் முகம் ஏதோ ரொம்ப வாடி போயிருக்கு. ஆமா ஐயா, இன்னைக்கு என் அண்ணன் பூரண அடிச்சிருக்காங்க. அதுவும் அவங்க எந்த தப்பும் பண்ணாதப்போ.
தெளிவா விஷயம் என்னன்னு சொல்லு. உன் அண்ணனை அடிச்சது யாரு? அனுராக் அண்ணன் தான். அவர் தான் என் அண்ணனை போட்டு அடிச்சிருக்காரு. ஒருவேளை அனுராக் அண்ணனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல கோவம்னா அது என்னன்னு என்கிட்டே சொல்லியிருக்கலாமே. என் அண்ணனை அடிச்சிருக்க வேண்டாம் ஐயா. இது ரொம்ப தப்பு. நீங்க என் முதலாளி மட்டும் இல்லை, என் அப்பா மாதிரி. நான் உங்க மேல அன்பு வச்சிருக்கேன். அதனால தான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்தேன். அனுராக், அனுராக்குங்க வா. சொல்லுங்கப்பா. நான் இப்ப கேக்குற கேள்விக்கு ஆமா இல்லைன்னு மட்டும்தான் சொல்லணும். நீ சூரஜோட அண்ணனை அடிச்சியா? இஷா புருஷனோட அண்ணன் அவரு. நான் அவருக்கு அவரோட ஒய்ஃப்க்கும் மாசம் மாசம் பணம் தரேன். அப்பதான் நம்ம இஷா அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இங்க இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருப்பா. அப்பா, அது நான் ஏதோ தெரியாம அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னால என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா. ஏன் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல? ஆக்சுவலாக எங்கள் ஆளுங்க என்ன சொன்னாங்கன்னா, குலாப் பான் மசாலா ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி மனோகர் பான் மசாலா சேர்ந்த யாரோ ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான்னு. அவனோட முகம் பூரனோட மேட்ச் ஆச்சு. அதனால பூரன் தான் அவனு தப்பாக நினச்சிடுச்சிட்டேன். அதனால இந்த விஷயத்துக்கு நான் உண்மையிலே வருத்தப்படுறேன். ஐ எம் சாரி. எப்படி நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ண? அவளை விடுங்க ஐயா, அவர் அடிக்காதீங்க. ஏதோ தப்பா நினைச்சுதான் எங்க அண்ணன் அடிச்சிட்டாரு. அதனால இதோட இதை மறந்துடலாம். ஒரு விஷயத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்க. இதுக்கப்புறம் சூரஜ் குடும்பத்துல இருக்க யாருக்காவது உன்னால ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டாலும், ஒருவேளை சூரஜ் உன்னை மன்னிச்சாலும் மன்னிக்கலாம். ஆனா நான் எந்த காலத்துல உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். சரிங்க ஐயா, இப்ப நான் கிளம்புறேன். அனுராக் நான் வரேன். எனக்கு தெரியும், எல்லாரையும் அவங்க தகுதியில வைக்கிறதுக்காக சில சமயம் மிரட்டணும், வார்னிங் கொடுக்கணும் தான். ஆனா சூரஜ் மேலேயும் அவன் குடும்பத்து மேலேயும் கை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து செய்யணும். என்ன சூரஜ் சீட்டுக்கட்டில் இருக்கிற எந்த மாதிரி நம்பர்னா, அவனை நம்ம எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அவனை அவன் கைக்குள்ள போட்டுக்க. என்ன ஏன்னா அவன் எந்த மாதிரி காயினா, இவனை வச்சு நம்ம ஆட்டத்தை ஜெயிக்கவும் முடியும், அதே மாதிரி இவனால ஆட்டத்துல தோக்கவும் முடியும். அட கடவுளே, எல்லாரையும் காப்பாத்து. இந்த சூரஜியா இப்பவும் வரல? அங்க என்னாச்சுன்னு தெரியலையே. சூரஜ், அவங்க என்ன சொன்னாங்கடா? எதுக்கு அவங்க பூரன் அடிச்சாங்க? அவர் தப்பா நினைச்சுதான் அண்ணன் அடிச்சிருக்காரு. அப்புறம் அனுராக் அண்ணன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி, ட்ரெஸ்ஸை மாத்துவோம். லேட் ஆனாலும் பரவாயில்ல,
உனக்கு நல்ல புத்தி வந்துருச்சே. இல்ல இல்ல அது என்ன சொல்ல வந்தனா, நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க. இங்க நடந்த விஷயம் இருக்கே, இதுக்கப்புறம் நீ இந்த இடத்த விட்டு போறதுதான் சரி. நீ எதுக்கும் கவலைப்படாத. நானே வந்து உன்னை ஐயா வீட்டுல விட்டுறேன். உன்னை நான் தனியாலாம் போக விட மாட்டேன். நான் இப்பவே பண்டிக்கு ஃபோன் பண்ணி பைக்குக்கு பெட்ரோல் போட சொல்றேன். நானே கொண்டு போய் உன்னை உன் வீட்டுல விட்டுறேன். ஆனா சூரஜ், இங்க பாரு இஷா, எதுவும் சொல்லாத. எனக்கு தெரியும், உன்னை பத்தி நல்லாவே தெரியும். இத்தனை நாளா நீ எக்கச்சக்கமான விஷயத்த சலிச்சுக்கிட்டு இருந்திருக்க. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் நீ அங்க போனதுக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையும் நீ மறந்துட போற. நீ உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருப்ப. அதனால நீ இங்க இருந்து போகும்போது ஜாலியா சிரிச்சுக்கிட்டே போகணும்னு நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். இங்க பாரு ஓகேவா? புருஷ பிரம்மச்சாரி, உங்க டேப் ரெக்கார்டர் கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? அப்பதான் என் ஃபீலிங்ஸ் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். பேக்ல பாருங்க. என்னது பேக்ல ஏன் துணி இருக்கு? ஆமா பிரம்மச்சாரி, இந்த Dress தான் நீங்க போடுறதையே நிறுத்திட்டீங்களே. தேவையில்லாம இடத்தையும் அடைச்சுக்கிட்டு இருக்க ஏன் ட்ரெஸ்ஸையும் வைக்க முடியல. அதனால என்ன நினைச்சேனா, இது எல்லாத்தையும் பேக்ல பேக் பண்ணலான்னு. அதான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு போக மாட்டேன். எப்படி வேதாளம் விக்ரமாதித்யனை விடலையோ அதே மாதிரி நீயும் என்ன கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்க. புரிஞ்சதுல? நியாயமா இந்த பேக்ல ஏன் துணி இல்ல? உன் துணி தான் இருந்திருக்கணும் இஷா. உன்னோட துணி இந்த பேக்ல வச்சுட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போ. ப்ளீஸ் போயிடு.